ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சயானுடைய சைக்கிள் கடந்த 2 நாளாக ரிப்பேராக இருக்குது. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய சைக்கிளில் இருக்கக்கூடிய செயின் அந்துருச்சு. அந்ததுனால அவனால் வண்டி ஓட்ட முடியலை. ஸோ அந்ததுக்காக புது செயின் வாங்குறதுக்கு மைண்ட் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, செயினில் கனெக்ட் பண்ணுறதுக்காகவே கடையில் தனியாக ஒரு பார்ட் கிடைக்குது. ஸோ அதை வாங்கி நான் சைக்கிளில் இப்போ கனெக்ட் பண்ணி, நான் எப்படி இந்த செயினை இந்த சைக்கிளில் மாட்டுறேன் அப்படிங்கிறத சயானுக்கு மத்தியில் காட்டுறேன். ஓகே. ஸோ இப்போது சைக்கிள் செயினை மாட்டுறதுக்காக நாங்கள் சில காம்போனன்ட்ஸ் வச்சுருக்குறோம். ஸோ 3 காம்போனன்ட்ஸ். ஓகே. ஸோ இது எல்லாமே காம்போனன்ட்ஸு. ஸோ செயினை மாட்ட போகிறோம். ஸோ அதை மாட்டுறதுக்காக நாங்கள் இந்த சின்ன ஒரு விஷயத்தை வாங்கியிருக்கிறேன். ஸோ இது எப்படி மாட்டுறேங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். மாட்டினதுக்கப்புறம் தான் செயின் பார்த்தோன்னா கொஞ்சம் துருப்பிடிச்சு தான் இருக்குது. பட் இதில் எதுவும் ஆயில் போட வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆயில் போட்டு நான் செயினை மாட்டி கொடுத்தேன்னா கண்டிப்பாக அது ரொம்ப வேகமாக வண்டி போகுங்கிறதுனால சயானுக்கு அது எப்போவுமே ஆபத்து தான். அதனால் நான் இப்படி துருப்பிடிச்ச மாதிரி இருந்துட்டு போட்டோம், அப்படியே மாட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம மாட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா அந்த மக்காடு மாதிரி அதில் கொடுத்துருப்பாங்க செயின் ப்ராக்கெட் பக்கத்தில். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம கலத்தணும். அதை கலத்திக்கிட்டால் நமக்கு மாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாம் ஒரு பொசிஷனில் வண்டியை வச்சுக்கணும். செயினை நம்ம மாட்டுறதுக்கு முன்னால் கரெக்டாக உள்ளே லாக் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அந்த ஒரு கனெக்ஷனை கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி செட் பண்ணிவிட்டு, அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேர்ஸை நம்ம வேண்டு வந்தோம் பார்த்தீங்களா, அதை கரெக்டாக அதில் வச்சு பார்க்கணும். கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா நோ ப்ராப்ளம். இல்லை கொஞ்சம் செயினை கட்டையாக்கணும் இல்லாட்டினா பெருசாக்கணுன்னா அதுக்கு வேறு மெத்தடு. அதை பற்றி நான் இந்த வீடியோவில் எதுவுமே சொல்லலை. ஸோ பட் எனக்கு மேக்ஸிமம் இந்த செயின் ஆல்ரெடி கரெக்டாக தான் இருந்துச்சு. அந்த கனெக்டர் மட்டும் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் அந்த கனெக்டரை நான் வாங்கிக்கிட்டேன் கடையில். இது வெறும் 10 ரூபா தான் வந்துச்சு ஒரு கனெக்டரு. இந்த கனெக்டரை முதல்ல நம்ம அதில் ஒரு ஹூக் மாதிரி இருக்கும், அதை நம்ம கட்டிங் பிளேடை வச்சு இல்லைனா உங்களுக்கு எந்த டூலை வச்சு அது பிரித்தா கரெக்டாக வருமோ அந்த டூலை வச்சு அதை கரெக்டாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு. பட் பொறுமையாக அதை எடுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த ஹூக்கை எடுக்கும்போது ஒரு வேளை நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸாக அந்த ஹூக்கை பின் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் நெளிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் எப்படி அந்த செயின் வந்துச்சோ அதே மாதிரி கொஞ்சம் ஹார்டாக நம்ம சைக்கிளை அழுத்தும் போது அந்த செயின் மறுபடியும் அந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அந்த ஹூக்கை எடுக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நான் அந்த ஹூக் எப்படி இருக்குங்கிறது ஆல்ரெடி நான் யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்குறேன். ஸோ பார்த்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த கனெக்டரில் இருக்கக்கூடிய ஸ்பாட்ஸ்லாம் நான் தனித்தனியாக பிரிச்சுக்கிட்டு அதில் ஒரு புஷ் மாதிரி இருக்கும். ஸோ அதை லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் நம்ம மாட்டிக்கணும். நல்லா மாட்டிட்டு அந்த புஷ்ஷை நம்ம அதில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பின்னை மாட்டிட்டு அப்புறம் புஷ்ஷை போட்டுட்டு தென் அந்த கனெக்டிங்கை பண்ணுறதுக்கு தேவையான ஹூக் ஒன்று இருக்கும், அதையும் அதில் போடணும். போடுறதுக்கு முன்னால் நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி செயினை ரொம்ப டைட்டாக இல்லாமல் மாட்டுறதுக்கு தக்கன நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோன்னா ரொம்ப பெஸ்ட்டாக வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மைண்ட் தாட். ஆக்சுவலி இதை கடைக்கு கொண்டு போனோம்னா ஈஸியாக மாட்டிடுவாங்க. பட் நம்மளுடைய நோக்கம் கடைக்கு கொண்டு போகிறதில்ல. ஏன் இது நம்மளால் முடியாது, இது நம்மளே செஞ்சு பார்ப்போமே அப்படிங்கிறது தான். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம அடிக்கடி கடைக்கு சைக்கிளை தூக்கிட்டு போய்கிட்டு இருக்க முடியாது. இப்போ வீட்டு பக்கத்தில் ஒரு சைக்கிள் கடை இருந்துருச்சுன்னா இதுக்கு முன்னாலலாம் நிறைய சைக்கிள் கடை இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொண்டு போயிடலாம். பட் இப்போலாம் அப்படி இல்லை. ஸோ அதனால் வேறு வழி கிடையாது, நமக்கு இந்த மாதிரி தான் மாட்டியாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்போ வேணாலும் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாமேங்கிறதுனால தான் இதை எப்படி மாட்டணுங்கிறத நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஏற்கனவே சைக்கிள் கியர்ஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். ஸோ அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த செயின் சம்மந்தப்பட்ட கியர் சம்மந்தப்பட்டது போடும்போது நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்குதுங்கிறதுனால ஸோ அதனால் நான் இது சம்மந்தமானதை கண்டினியூவாக போட்டுட்ருக்கிறேன். இப்போது இதை நம்ம அந்த ஹூக்கை மாட்டுறதுக்கு முன்னால் அந்த பின்னை அதில் போட்டுட்டு தென் அந்த ஹூக்கை லைட்டாக அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு சொல்லியாச்சுன்னா மறுபடியும் அது உள்ளே போயிடும். எப்படி அந்த ஹூக்கை எடுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருந்துச்சோ அதே மாதிரி திருப்பி மாட்டுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணோன்னா பெட்டர், மாட்டிடலாம். பட் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். இப்போ நான் மாட்டிட்டேன் பாருங்கள். ஸோ இப்போ அது வழக்கம் போல் சைக்கிள் செயினை நம்ம ஸ்ப்ராக்கெட்டில் மாட்டுறதுக்கு என்ன மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுவோமோ அதே மாதிரி அதில் வச்சுட்டு நம்ம சுற்றினோம்னாலே அந்த செயின் கரெக்டாக அந்த ஸ்ப்ராக்கெட்டில் போய் நின்றோம்.
பட் என்னதான் இருந்தாலும் நான் வந்து கடைசி வரைக்கும் அந்த செயினுக்கு நான் இன்னும் ஆயில் போடலை. நான் முதல்லயே சொன்ன மாதிரி ஆயில் போட்டோன்னா ரொம்ப வேகமாக அவனால் பெடல் பண்ண முடியும். அப்புறம் வண்டி ஸ்பீடாக போகுங்கிறதுனால நான் இது பண்ணலை. ஸோ இப்படியே இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சைக்கிள் செயின் இப்போ கரெக்டாக ஃபிட் ஆயிருச்சு. லைட்டாக லூஸாக இருக்குது. பட் அப்படி லூஸாக இருந்தால் தான் ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குங்கிறதுனால நான் இதே மாதிரி விட்டு வச்சுருக்கிறேன். இந்த லூஸும் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஒரு பாயிண்ட்டை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம சைக்கிள் செயினை மாட்டியாச்சு. மறுபடியும் அதுக்கு மேலே இருந்த அந்த கவரை வந்து அதில் நம்ம மாட்டிடுவோம். ஸோ மாட்டுறதுக்காக நான் எப்படி கலத்துனனோ அதே மாதிரியே மாட்டிடுவோன்ட்டு பிளான் பண்ணிட்டேன். மொத்தம் 3 ஸ்க்ரூ இருந்துச்சு. அதில் ஸ்க்ரூ எங்கெங்கெல்லாம் இருந்துச்சுங்கிறத முதல்லையே கவனித்து வச்சுக்கிட்டோன்னா இன்னும் பெட்டர். ஸோ அந்த ஹோலை கரெக்டாக மார்க் பண்ணி அந்த இடத்துல அந்த ஸ்க்ரூவை வந்து முதல்ல லைட்டாக மாட்டிக்கிட்டாலே போதும். ஏன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அங்கிட்டும் இங்கிட்டும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குங்கிறதுனால லைட்டாக அதை வந்து மாட்டிக்கிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக போட்டுட்டு 3யுமே அந்த ஹோலில் கரெக்டாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒன்று ஒன்றையாக வந்து நம்ம நல்லா டைட் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்டார் ஸ்க்ரூவையும் அந்த மைனஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூ டைப்பையும் நான் வச்சுருந்தேங்கிறதுனால நான் கலத்தி மாற்றி அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் நீங்களும் அதே மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். பேசிக்காக சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம வீட்டில் எப்போவுமே வச்சுருக்கணும், சைக்கிள் வச்சுருக்கிறவங்க. ஸோ அதில் நான் இந்த மாதிரி விஷயங்களை நான் வச்சுருப்பேன். பஞ்சர் ஓட்டுற கிட்டு வரைக்கும் நான் வச்சுருக்கிறேன். எதையுமே என்னால் பக்கத்தில் கடைகளுக்கு கொண்டு போக முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் போகணும். அது பைக்கில் வச்சு கொண்டு போகிறதுக்குள்ளேயும் அது எனக்கு பொறுமை பத்தாது. ஸோ அதனால் மோர் ஓவர் என் பையன் சும்மா இருக்க மாட்டான். நேற்றையாவது வந்து வண்டியில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்துக்கிட்டே தான் இருப்பான். ஸோ அவனுக்காகவே நான் இதெல்லாம் லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னால் நம்ம சைக்கிளிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஒரு சைக்கிளில் பேசிக்காக வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். அப்படிங்கிறதுனால அது எனக்கு இப்போது யூஸ் ஆகுது. நீங்களும் சைக்கிளிங் பண்ணுறீங்கன்னா எந்த மாதிரி சைக்கிளிங் வச்சுருந்தாலும் சரி, சைக்கிள் வச்சுருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஓகே, ஹவ் இஸ் இட்? ஓகே, ஜாலியாக ஓட்டிங்க. ஓகே, இன்னும் பத்திரமா ஓட்டணும். ஓகே, ஓகே கைஸ், see you again, bye.